இன்றைக்கி வாழைப்பூவும் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். வாழைப்பூ உள்ள நரம்பெலாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தண்ணியில் போட்டு வச்சுக்கணும், இல்லைன்னா கருத்து போயிடும். இது கீரையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டு வெங்காயம் காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் கீரையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் துருவி இறக்கிடலாம். அடுத்தது கூட்டுக்கு பாசிப்பருப்பு தான் எடுத்துருக்கு இன்றைக்கி. பாசிப்பருப்பு வெங்காயம் தக்காளி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாழைப்பூவை கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை சேர்த்து வாழைப்பூ நல்லா வெந்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து கடைசியாக தாளிப்பு கொடுத்து இறக்கிக்கலாம்.